ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எது வைக்க போகிறோன்னா, இப்போ ஜெயம் ரவி மற்றும் அவங்க ஒய்ஃபான ஆர்த்தியோட டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணத்தை பார்த்தீங்கன்னா சிங்கர் சுஜித்ரா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி, ஜெயம் ரவின்னு சொல்ல போனால் அவங்க வந்து என்ன தான் காசு சம்பாதிச்சாலும் கோடி விட சம்பாதிச்சாலும் கல்ச்சுரல்ஸில் கரெக்டாக இருப்பார். ஆனால் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், கல்ச்சுரல் சுத்தரே பிடிக்காது. ஃபேஷன், ஸ்டைலிங் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கை தான் எப்போவும் சூஸ் பண்ணுவாங்க. இதை பொறுத்து ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நிறைய சண்டை வந்துருக்குது. ஆர்த்தி பார்த்தீங்கன்னா இப்போ பொருள் எடுத்தால் கூட எது காஸ்ட்லியாக இருக்கோ காஸ்ட்லியஸ்ட் பொருள் தான் வாங்குவாங்க. ஜெயம் ரவிக்கு சுத்தமாக பிடிக்காது. நிறைய சண்டைகள்லாம் நடந்திருக்குது. சுஜித்ராவே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவி ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சு போகும்போது ஆர்த்தி வந்து இன்றைக்கி என்ன என் கூட சண்டை வளர்க்க போகிறாங்க, இன்றைக்கி என்ன இதை வாங்கிக்கிட்டு சாவடிக்க போகிறாங்க, சண்டை வளர்க்க போகிறாங்க. கல்ச்சுரல்ஸ்னு ஜெயம் ரவி இருக்க, ஃபேஷன்னு ஆடம்பரம்னு நம்ம ஆர்த்தி இருக்க, ரெண்டு பேருக்கு சுத்தர ஒத்து போகாது. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக சும்மா சண்டை போட்டுக்கிட்டு தான் ஜெயம் ரவி ஆர்த்தி வாழ்ந்தாங்க. ஒத்து போய் வாழவே இல்லை. ஷூட்டிங்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயம் ரவி இருப்பார். வீட்டுக்கு கூட அவ்வளோது வரமாட்டார். இந்த மாதிரி பெரிய சண்டைகளாக நிறைய இருந்துச்சு. எவ்வளோ சண்டைகளாக போய் வாழ்ந்தாலும் சண்டையோட சும்மா வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியாது. 10 வருஷம் 15 வருஷம்னு அப்படியே பொறுத்துட்டு இருந்தார் ஜெயம் ரவி. அதுவும் ஒரு பெரிய சண்டையாக போயிடுச்சு. இந்த மாதிரி சண்டைகளாக இருந்துச்சுன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றும் வாழ முடியாது. சீக்கிரமாக பிரிஞ்சிருப்பாங்களே, எப்படி ஒவ்வொரு நாள் ஒழுங்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஒரு பதில் தெரியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக ஜெயம் ரவிக்கும் அவங்க மாமியாரும் சுஜிதாவுக்கும் சண்டை நடந்துச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுஜிதா எடுக்க போகிற புது படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவிக்கு 15 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறதா பேச்சாக இருந்துச்சு. ஆனால் ஜெயம் ரவி ஏற்கனவே எடுத்த சைலன்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக 25 கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு. ஆனால் இதுக்கு சுஜித்ரா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. டேரக்டர் பாண்டியராஜ் இதை பற்றி பேசும்போது வாய்ப்பே இல்லை, ஜெயம் ரவிக்கு 15 கோடி ரூபா சம்பளம் கொடுக்க முடியும், இல்லாட்டி வேறு ஹீரோவை மாற்றி அந்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா சுஜித்ரா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெயம் ரவி தூக்கி போட்டு விஜய் சேதுபதி ஹீரோவை போட்டாங்க. பெரிய சண்டையாக வளர்ந்து ஆர்த்திகிட்ட போய் பேச நடந்திருக்காங்க ஜெயம் ரவி. பார்த்தீங்கன்னா இது பெரிய சண்டையாக போய் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் டிவோர்ஸ் வரையும் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டையிலேருந்து ஒரு பெரிய சண்டை வந்து டிவோர்ஸ் வரையும் வந்திருக்குது.